ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மங்கைஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான எல்லோருக்கும் பிடிச்ச சிக்கன் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு 1.5 கப் மைதா மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்குவோம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 கப் தண்ணி எடுத்துட்டு உப்பை நல்லா மாவோட கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதிலே தண்ணி மீதம் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் ரொம்ப டைட்டாக இல்லாமல் பிசைஞ்சிக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா 1 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். இதுக்காக ஒரு 200 கிராம் போன்லெஸ் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொத்துக்கறி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 பூண்டு பல்ல சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாவை பொடியை நறுக்கி இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இதை 1 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்குவோம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சிக்கனை இது கூட சேர்த்துடலாம். நம்ம பச்சையாகவே இதில் நம்ம சேர்க்கலாம். இது மாதிரி வதக்கி செய்யும்போது நமக்கு இந்த கொஞ்சம் பச்சை வாசனை இல்லாமல் இந்த மோமோஸ் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. சிக்கன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பாதி பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 கப் கேரட், 1/2 கப் கேபேஜ் அதையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு காயை இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வதக்க வேண்டாம். அப்போ தான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். இதில் ஃப்ரெஷ்ஷாக நறுக்குன்னா கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பராக ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இந்த மாவை நான் 2ஆக பிரித்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். இப்போ உருட்டின மாவை இந்த சர்வீஸ் ஏரியாவில் கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த உருண்டையை வச்சு நல்லா பெருசாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவை இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துருங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி எடுத்துகிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கூட போடலாம். அது ரொம்ப டைம் எடுக்கும். நான் இதை ஸ்டீம் பண்ணுறதுக்கு இட்லி தட்டில் வாழை இலை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ இது மாதிரி ஒன்று எடுத்து வச்சுட்டு இதில் கொஞ்சமாக நம்ம ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம கையால் சாரீ ட்ரேப் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு மறுபடியும் இப்படி அழுத்திக்கிங்க. இது மாதிரி மறுபடியும் ஒரு ப்ரெஸ், திருப்பி ஒரு ப்ரெஸ், இதே மாதிரி ஒன்று விடாமல் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ ஒரு சைட்லேருந்து மறுபடியும் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே மடக்கி விட்டுடுங்க. தண்ணியை கொஞ்சம் கையில் தொட்டுட்டு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சமாக ஸ்டஃபிங் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி சுற்றியும் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுடுங்க. இப்போ கையில் எடுத்து வச்சுட்டு நல்லா சுற்றி இந்த கூம்பு மாதிரி இப்படி பண்ணிட்டிங்கன்னா இந்த ஷேப்புக்கு கிடச்சிரும். இப்போ இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ ரெடி பண்ணி வச்ச மோமோஸை உள்ளே தூக்கி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ வாசனையாக சிக்கன் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மோமோஸுக்கு காரசாரமான ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 காஞ்ச மிளகா, 3 காஷ்மீரி மிளகா, 4 பூண்டு பல், 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி நல்லா வேக வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்த தக்காளியும் இந்த காஞ்ச மிளகாவெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு தக்காளியோட தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்தோம்னா இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டுட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் மோமோஸ் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இது இந்த சட்னியோட நல்லா சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மங்கைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.